சொல்றத கேளு தம்பி. இப்போ எக்ஸாம் நெருங்குது. தயவு செஞ்சு ஃபோன் எல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு படிக்க ஆரம்பிக்கிறியா? இல்லை எவனா எரிபொருள் தீர்ந்ததா? அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தேர்வு வாங்கியும் இந்த 40,000 ரூபாய் கட்டணம் செலுத்த முடியாத மாணவர்கள் வந்து திமுக அனுப்பலாமா சார்? எங்க அதை கூட கட்டப்பட காலேஜ் மெடிக்கல் காலேஜில் கட்டலன்னா அப்புறம் டாக்டர் எப்படி படிக்கிறது போயிடுவாங்க. யாரு கட்டணம் கட்டுறதுன்னு எவனாவது லூசு மாதிரி அட்வைஸ் பண்றது வந்துருவானுங்க. இதெல்லாம் தேவையா? நம்மளே கஷ்டப்பட்டு இப்போதான் முன்னேறிட்டு இருக்கிறோம். தயவு செஞ்சு படிச்சு நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அதை தயவு செஞ்சு ஆக்கிறதுக்கான வழியை பாரு. போ தம்பி. நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை விமர்சிப்பதாக நினைத்து திமுக மூத்த தலைவரும் அமைச்சருமான துரைமுருகனை விமர்சித்த பெண் திமுக தொண்டரின் வீடியோ இணைய பக்கங்களில் வைரலாகி வருகிறது. நாம் தமிழர் சீமான் எல்லோரும் மருத்துவம் பயில வேண்டும் என எண்ணினால் மீதமுள்ள துறைகளை எல்லாம் யார் தேர்ந்தெடுப்பார்கள் என எதர்ச்சியாக பேசியிருந்தார். இதை சீமான் மருத்துவம் பயில்வதற்கு எதிராக உள்ளார் என இணையதள எதிர்த்தரப்பினர் வதந்திகளை பரப்பிவிட்டனர். அதன் விளைவாக பெண் திமுக தொண்டர் ஒருவர் தன் மகனை நன்றாக படி, இல்லையென்றால் யார் என்ன படிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஒரு கூட்டமே வந்துவிடும் என்று விமர்சிப்பது போல் வீடியோ ஒன்றை பதிவேற்றி இருந்தார். இந்த பதிவை அப்படியே ரிவீட் செய்யப்பட்டது. இணையதளவாசிகள் துரைமுருகன் செய்தியாளர் சந்திப்பில் பணம் இருந்தால் மருத்துவம் பயிலுங்கள் என்று கூறியிருந்த பதிவை மெர்ஜ் செய்து ஆர்வலர்கள் பரப்பி வருகின்றனர். மேலும் நாம் தமிழர் வளர்ந்து வருவதால் அக்கட்சிக்கு எதிரான பொய் வதந்திகளை எதிர்த்தரப்பினர் பரப்பி வருகின்றனர் என்பதும் கவனிக்கத்தக்கது.